இந்த சோதோம் இருக்கிறதை பார்த்துதான் லோத்து போனான். ஆனால் அங்கேயும் லோத்து நீதிமாய் வாழ்ந்தான். என்னவென்றே தெரியாம ஆபிரகாம் புறப்படும் பொழுது வேலைக்காரர்கள் புறப்பட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. லோத்து வேலைக்காரன் அல்ல, லோத்தும் அவனோடு கூட புறப்பட்டு போனான். அவருடைய உறவின் அவருடைய சகோதரன் கூடவே போனான். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகு அவனுக்கு கண்கள் பூமியின் செழிப்பின் மேல போயிடுச்சு. பிரச்சனை லோகத்துக்கு ஆபிரகாமுக்கும் இடையில பிரச்சனை கிடையாது. லோகத்தின் வேலைக்காரருக்கும் ஆபிரகாமின் வேலைக்காரருக்கும் தான் பிரச்சனை. கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க, தலைவர்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது. ஒரே நாள் உட்காருவாங்க, கையை கொடுப்பாங்க, பாராட்டுவாங்க, பரிசு கொடுப்பாங்க. தொண்டர்களுக்குள்ளதான் இன்னைக்கு பிரச்சனை, வேறுபாடு. அப்ப வேலைக்காரர்களுக்குள்ளதான் பிரச்சனை. இது நிமித்தம் ஒருவருக்கு குடியிருக்க போய் தாங்கக்கூடாது என்று சொல்லி ஆபிரகாம் லோத்துக்கு வாய்ப்பு கொடுத்தான். தைரியமா சொல்ல முடியுமா? ஆபிரகாம் சொல்றான், நீ கிழக்கே போனா நான் மேற்கே போகும், நீ இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போற, நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள், நீ போறதற்கு நான் எதிர்த்தை செய்ய போகும். எங்கு சென்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? நாம் செல்லுகிற நிமித்தம் அந்த பூமி ஆசீர்வதிக்கப்படணும். நாம் செல்லுகிற நிமித்தம் அந்த குடும்பம் தழைக்கணும். நாம் செல்லுகிற நிமித்தம் அங்கே ரட்சிப்பு உண்டாகணும். ஆபிரகாம் சென்ற இடங்களெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவனை போஷித்தார், அவனை ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவன் தாவீது சென்ற இடங்களெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நாம் சென்ற இடங்களெல்லாம் நாம் எதற்காக செல்கிறோம்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கணும், கர்த்தரை சார்ந்து இருக்கணும். கர்த்தரையே சார்ந்து இருப்பது அவர் நம்மளை பார்ப்பார், பார்த்து நம்மை பார்த்து அவரையே சார்ந்து இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். எருமையிலே கிடந்த எத்தனை பேர், குப்பையிலே கிடந்த எத்தனை பேர் வேதத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், நிஜ வாழ்க்கையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். தாவீது தான் குப்பையில கிடந்தவன், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன். யோசேப்பு அவ்வளவு பெரிய பணக்காரர்கள் பிறந்தவன், அடிமையாய் விற்கப்பட்டவன். அங்க இருந்தான், சிறைச்சாலை போனான். சிறைச்சாலையில் இருந்த பொழுது தேவனை ராஜாவாக மாற்றினான். இன்றைக்கு அரசாங்கத்துல எல்லாம் மெமோ வாங்கிட்டா ப்ரமோஷன் கிடையாது, பயப்படுவாங்க. ப்ரமோஷன் வர நேரத்துல பயப்படுவாங்க, மெமோ வந்துடக்கூடாது. ஆனா மெமோ வாங்கணும் யோசிப்பு, மெமோ வாங்கணும் யோசிப்பு சிறைச்சாலையில் இருக்கான். குற்றம் சாதிக்கப்பட்டது, அவன் குற்றம் செய்யல, குற்றம் நிரூபிக்கப்படுறது, சாதிக்கப்படுறது. செய்த குற்றத்தை நிரூபிப்பது அது வேற, பொய் சாட்சியை வைத்து சாதிப்பது அது வேற. யோசேப்பின் குற்றம் சாதிக்கப்பட்டது, சிறைச்சாலையில் இருக்கான். அவன் எங்க இருந்தாலும் சரி ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் தான் போட்டி எடுத்து தூக்கி கொண்டு எங்க வைக்கணுமா அங்க வைத்து விடுவார். யோசேப்பை தூக்கி கொண்டு வந்து எகிப்திலே ராஜாவாக வைத்தார். ஆபிரகாமுக்காக லோத்துவை காப்பாற்றினார். இந்த யோசேப்புக்காக இவனோடு கூட இருக்கிறவனை எல்லாம் காப்பாற்றினார். எகிப்து தேசத்துல யோசேப்பு இல்லாமல் இருந்தால் யாக்கோபின் பிள்ளைகள் எகிப்திலே குடியேறி விட முடியாது. எகிப்திலேயே நல்ல தேசம் ஏதோ அந்த கோசேன் தேசத்திலே, நாட்டிலே ராமசேஸ் என்ற இடத்துல நல்ல தேசம், செழிப்பான தேசம். நீ சாப்பிடுற வசதியா இருக்கும் என்று சொல்லி அங்க வைக்கல, ஆடு மாடுகளை
அந்த செழிப்பான தேசம். ஏன்னா ஆட்டு மாட்டுக்கும் ஆடு மாடுகளுக்கும் தீவனம் வேணும் என்று சொல்லி அந்த நல்ல தேசத்திலே குடியமர்த்தப்பட்டார்கள். யாருக்காக சொன்னால் யோசிப்புக்காக. நம்முடையவர்கள் ஆஸ்வதிக்கப்படணுமா? உண்மையா நாம் நேசிக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்படணுமா? அறிவுரை தான் நல்லது. அவைகளை காட்டிலும் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளவும், ஆண்டவரை பிடித்துக் கொள்ளவும், ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும் என்று சொன்னார். தேவன் நம்முடையவர்களை காப்பாற்றுவார், அவர்களை ஆஸ்வதிப்பார், அவர்களுக்கு ஆதாரம் கொடுப்பார். லோத்து பட்டணத்தை, சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்பதாக தேவன் ஆபிரகாமிடத்திலே தான் வந்தார். உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்த்து வரதை பார்த்து ஆண்டவரே சொல்லி அவன் கூப்பிட்டான், பேசினான், ஆண்டவருக்கு விருந்து வைத்தான். அவன் பேசினான். சோதோம் கொமோரா பாவம் என் சமூகத்திற்கு எட்டினது. 50 நீதிமான் இருந்தா 40 நீதிமான், 30 நீதிமான் இருந்தா 10 நீதிமான். அழிக்க மாட்டேன், 10 பேர்கள். ஒரு நாட்டுல ஒரு பட்டணத்துல 10 நீதிமான்களோடு கிடையாது. அன்றைக்கு பரவாயில்ல, அன்றைக்கு ஆண்டவர் தெரியாது. கற்பனைகள் எல்லாம் கொடுக்கப்படல, கட்டளைகள் கொடுக்கப்படல. மனிதனுக்கு வாழ்க்கை வாழும் முறை நியமிக்கப்படல, வாழும் முறை நியமிக்கப்படல. அன்றைக்கும் ஆபிரகாம் நீதிமானான். எப்படின்னா ஆபிரகாம் நேசித்த லோத்துவை காப்பாற்ற தேவன் முன்வந்தார். ஆபிரகாம் எங்கெல்லாம் போனான் அங்கெல்லாம் இருந்தார், அவனோட கூட இருந்தார். ஆனா இன்றைக்கு கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறது, கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்ம கையிலே இருக்கு. நம்முடைய விருப்பங்கள், எத்தனை விருப்பங்கள் நிறைவேறினது, எத்தனை விருப்பங்கள் நிறைவேறல. என்ன காரணம்? நான் நினைச்சதுதான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நேற்று ஒரு பாட்டு பாடும் போது பாட்டு பாடினா எனக்கு குறைவே இல்லை, குறைவே இல்லைன்னு பாடினா. ஊழியக்கார் வீட்டிலையாயும் சரி, நம்முடைய சபையிலையாயும் எனக்கு குறைவே இல்லை அப்படின்னு சொல்லி பாடி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஜப விண்ணப்பத்தை எழுதி கொடுங்க சொன்னா எத்தனை விண்ணப்பம் இருக்கும்? அப்ப குறையே இல்லைன்னு பாடுறது என்ன? குறையே இல்லாமல் கிறிஸ்துவ வைத்துக் கொள்ள முடியும். நம்மிடத்துல எது இல்லையோ அது இல்லாமலே கிறிஸ்துவுக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதுதான் ஆசீர்வாதம். எனக்கு தேவைகள் இருக்கான, எனக்கு தேவைகள் எது இல்லை, இல்லாம தான் ஜெபம் நம்ம இருக்கா கேட்ட ஜெபம் நம்ம கொடுப்பேன், ஜெபம் நம்ம இருக்கு. அவைகள் இல்லாதவர்களும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவைகள் என்னவோ, அவசிய காரியங்கள் என்னவோ அவைகளை கொடுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். தாமதித்தாலும் அது கொடுக்காமல் போனாலும் அவைகள் இல்லாமலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் ஒரு மெய்யான மகிழ்ச்சி. அதான் சாதனை, அதான் தேவனோடு கொண்டிருக்கும் அன்பு, தேவமே வைத்திருக்கும் அன்பு. ஆபிரகாம் அப்படி இருக்கான். ஆனா ஆபிரகாம் தேவன் ஆபிரகாமை அழைத்ததற்கு முன்பதாக அவன் தேவனை கண்டதில்லை. அழைத்து போனான், சத்தம் கேட்குது, சரியானது, உடனே போனான். எந்த திசையில போறது தெரியல. மெசொப்பொத்தேமியா என்பது 2 ஆறுகளிடையே அமைந்த ஒரு பட்டணம். மெசொப்பொத்தேமியா அப்படின்னாலே 2 ஆறுகளிடையே அமைந்தது. தீபன் என்ன அர்த்தம்? 4 பக்கம் கடல் சூழ்ந்தது. தீபகற்பம்னா 3 பக்கம் கடல் சூழ்ந்தது. இப்ப மெசொப்பொத்தேமியானா 2 பக்கம் 6 உள்ள பட்டணம். இதான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன சொன்ன அவரை புறப்பட்டு போனான்.
எந்த திசையில போகணும்னு தெரியல, தான் போகப்படும் என்று அறியாமல் போனான். ஆபிரகாமுடைய விசுவாசம் அப்படின்னு சொல்றதுக்கு வருங்காலத்தில் இந்த நாட்டிலே எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியாது. யோகை போல எனக்கு பாடியான்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் தாங்க மாட்டாங்க. சரீரத்துல சுகம் ஆரோக்கியம் யோகை போல எனக்கு பாடுன்னு சொல்லுவாங்க. ஏமா பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. யோகம் என்ன தெரியுமா? பிள்ளைங்க உடம்பு நல்லா உடம்பு நல்லா இருக்குது. யோகம் என்ன தெரியுமா? உடம்புக்கு வேதத்திலே யாரை ஒப்பிட முடியும்? நமக்கு யாரை ஒப்பிட முடியும் சொல்ல முடியாது. வேதத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு சமமாய் கர்த்தர் நம்மை ஒப்பிடுவார் என்று சொன்னால் அதுதான் மேன்மை. நாம படித்துக் கொள்வதற்கு இருக்க முடியாது. ஆபிரகாமுக்காக லோகத்தை காப்பாற்றினார். லோகத்தை காப்பாற்றின அப்படின்னு ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணதா தெரியல. 10 நீதிமான்கள் இருந்தா இந்த பட்டணத்தை காப்பாற்றிக்கலாம். 10 நீதிமான் இருந்தா பட்டணத்தை அழிக்க மாட்டேன். ஒரு நீதிமான் சொல்லி கேட்கல. போய் பார்க்கும்போது ஒரு நீதிமான் ஆபிரகாம் நேசித்த ஒரே ஒருவர், அவனுக்காக பட்டணம் அழிக்காமல் விடப்படவில்லை. அவன் ஒருவர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டான். நம்ம மாத்திரம் ஆண்டவர் பிரியமா, நம்ம மாத்திரம் காப்பாற்றப்பட்டோம். நம்மை போல 10 பேர் இருந்தால் பட்டணம் அழிக்கப்படாது. ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவர்களாக தேவனை சார்ந்தவர்களாக காணப்படுவோம். எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்த்துக்கொள்வோம்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி செய்து கொடுக்கின்றார்? என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றார். ராஜாவுக்கு போரா, ஒருத்தி தான் போரா. மற்ற இஸ்ரவேலர்கள் எப்படி இருப்பான்னு தெரியாது. மற்ற யூதன் எல்லாம் எப்படி இருப்பான் அப்படின்றதுக்கு மொர்தெகாய் ஒரு ஆள் எடுத்துக்காட்டு. ஒருப்பான சோத்துக்கு ஒரு சோல் மதம் என்று சொல்வார்கள். மொர்தெகாய் ஒரே ஒரு ஆள் எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அடித்தெடுத்து தேசத்தில் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்ப எஸ்தர் ராஜாவிடத்திலே போறா, என் ஜனத்துக்கு வரக்கூடிய பொருளாதார நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி செய்யக்கூடும் என்றால், அப்பொழுது அகாசுவேர் ராஜா ராஜாவியா எஸ்தரையும் யூதனா மொர்தெகாயையும் நோக்கியோ, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்து அவன் யூதர் மேல் தன் கையை போல எத்தனித்தபடியினால் அவனை மரணத்திலே தூக்கி போட்டார்கள். ராஜாவுக்கு இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முதலை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முதலை போடப்பட்டதை செல்லாமல் போகப்பட்ட ஒரு நாளும் கூடாது என்றார். அனுப்பிச்சாச்சு. யூதரெல்லாம் கொலை செய்ய ராஜாவின் பெயரால எழுதி முதலை போட்டு அனுப்பிச்சாச்சு. இப்போ மாற்ற முடியாது, அது செல்லாமல் போக முடியாது. ஆகவே இன்னொரு நிறுவனத்தில் எழுதுறாங்க, அதே நாளில் தானே யூதர்கள் தங்கள் பையன்களை சந்தரிக்கலாம், வழிவாங்கலாம், கொலை செய்யலாம் என்று மாற்றி எழுப்புகிறார்கள். வேகமான குதிரைகள், வேகமான ஓட்டங்கள். ஏன்னா அவசரமான விஷயம், தகவல் அவசரமா போயிட்டு போயிட்டு எஸ்தர் நிமித்தம், இந்த ஒரே ஒரு ஆள் நிமித்தம் இந்த யூதன்ல ஆமா ராஜாவுக்கு யாரையும் தெரியாது, நெருங்கி பழக்கம் கிடையாது. இந்த மொர்தெகாயை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினதுனால மொர்தெகாயை ராஜா பார்க்கிறான். எஸ்தரை மாத்திரம் தெரியும். என்ன நடந்துன்னு சொன்னா 14-17 வருஷம் 14 வருஷம்
ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். தேசத்து ஜனங்களுக்கு பயம் பிடித்தது. யூதரை கொலை செய்யலாம் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் யூதர்களை பார்க்கும்போது பயம் பிடித்தது. யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் மதம் மாறிட்டாங்க. அவரெல்லாம் அவ்வளவு பயம். எஸ்தர் ஒரே ஒருத்தினார் சட்டம் மாறுதலாய் அமைந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், எஸ்தர் ஒரே ஒரு எஸ்தர் ராஜாவுக்கு முன்பாக போய் நின்றதினால் தன் உயிரையும் துச்சமாய் நினைத்து ராஜாவுக்கு முன்பாக நின்று ராஜாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணதினால் எஸ்தர் ராஜாத்தி ஒரே ஒருத்தினால அந்த யூத கூடவே காக்கப்பட்டது. இல்லை என்று சொன்னால் அதே நாளில் யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிருப்பாங்க. தேவன் ஒரு நபரை தான் பயன்படுத்துகிறார். நம்முடைய தேசத்திலே போதுமான எடுப்புகள் இல்லை, போதுமான அசைவு இல்லை. என்ன காரணம்? மனம் சரியா இல்லை. இவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் என்னதான் செய்தாலும் அதை கெடுக்கிறதற்கு இன்னொரு நபர் தேவனுடைய மனிதன் என்று சொல்லக்கூடிய காணப்படுகிறார். ஒருவர் சொல்வது சத்தியத்தை ஒரு குறை சொல்வது, ஒரு குறை சொல்லியே காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மை இல்லை, சுயநலம் குறையோடு கிடக்கிறது. என்ன ஊழியத்திற்கு கொடுத்தால் அது கிடைத்ததாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். தேசத்திலே எழுப்பது இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் அவரவருடைய வேலையை அவரவர்கள் சரியாக செய்தனர். எஸ்தர் ராஜாக்கு யாரு? அடிமையாய் பிடிக்கப்பட்டு கொண்டவர். அடிமையாய் பிடிக்கப்பட்டவர்கள் அவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் உண்மையா இருந்தார். அரண்மனையில் கொண்டது முதல்ல சேர்த்தார். அப்புறம் எத்தனையோ பெண்களில் ஒருத்தியாக வச்சார். பட்டத்து இளவரசி ஆக்கினார். எந்த அளவு உண்மையா இருந்தா மூளை என்ற ஒருத்தி தூக்கி அரண்மனையில பட்டத்து இளவரசியாக இருப்பார், ராணி ஆக்கி இருப்பார். ஒரே ஒரு ஸ்திரீ அவருடைய வார்த்தையினால ஒரு பெரிய குலமே காக்கப்பட்டது. யூத குலமே காக்கப்பட்டது. ஆபிரகாம் தேவனிடத்திலே பேசினான், எஸ்தர் ராஜாவிடத்திலே பேசினான். நாம் நம் ஆண்டவரிடத்திலே பேசுறது கொஞ்சம், நாம் பேசுறது அங்க போய் சேருதான். அதை பற்றி யாரும் சிந்திக்கிறோமா? ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்றோம், அந்த காரியம் நடந்ததா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு. ஏதோ கண்ண மோடி ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாம் பண்ணின ஜபத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை என்று சொன்னால், தேவமே நமக்கு விசுவாசம் என்று சொன்னால், நாம் பண்ணின ஜபத்திற்கு பதிலை எதிர்பார்க்கணும். பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு எஸ்தர் நிமித்தம் யூத குலத்திற்கு ஒரு உயிர் மறு உயிர்கள் யூத குலம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது. எதிரிகள் நேர் சந்தரிக்கப்பட்டார்கள், அரண்மனையிலும் சந்தரிக்கப்பட்டார்கள். அந்த ராஜா அந்த நாட்டின் அரண்மனையிலே அந்த தேசத்து குடிமக்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். ஒரு சிப்பிளையை கர்த்தருடைய சமுத்திரம் எப்படி காத்திருக்கிறோம்? கர்த்தருடைய சமுத்திரம் இப்போதும் காத்து உலகம் பண்ணிட்டு கண்ணீர் விட்டு வேற வேலையே செய்யாம என்பதல்ல. அப்படி இருக்க வாய்ப்பு கிடைத்த சன்னியாசிகளெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் இங்கோ காட்டுகளோடு இருக்கிறோம்னா இருப்பது பரவாயில்லை. நாம் கர்த்தருடைய சமுத்திரம் விண்ணப்பத்தை விட்டு எப்பொழுதும் கர்த்தரையே நினைத்து கொண்டு நம்முடைய வேலையை பார்ப்போம். எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்கணும். இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமா, இது பிரியம் இல்லையா என்ற பயம் இருக்கணும். பிரியமில்லாத காரியத்தை விட்டுவிடணும். அப்படி இருக்க
இருப்போம் என்று சொன்னார். அப்படி இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் என்னுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு மணமகன் நிச்சயம் போட்டாங்கன்னா, ஒரு மணமகளுக்கு நிச்சயம் போட்டாங்கன்னா மிகவும் பிடித்தமான அவனை நினைச்சுட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த பையன் நினைச்சுட்டே இருப்பா, அந்த பையன் இந்த பொண்ணை நினைச்சுட்டே இருப்பான். கல்யாண காலங்கள் இவன் கற்பனைகள் எல்லாம் ஓடும். தேவனுடைய சமூகத்தில் போய் சேர போகிறனா என்ன சிந்தையில இருக்கும்? அவரை குறித்து சிந்தித்துக் கொண்டு கஷ்டம் வந்தால் மட்டும்தான் ஆண்டவர் தெரியும். கஷ்டம் வரணும், வியாதி வரணும், வேதனை வரணும், கல்யாணம் வரணும், அப்பதான் ஆண்டவர் தெரியும். இல்ல ஞாயிற்றுக்கிழமை வரணும். நாம் கிறிஸ்துவை நேசிக்கிறது உண்மையானால் எப்பொழுதும் அவரை நினைத்து கொண்டே இருக்கணும். அது எல்லாராலையும் முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை வரும். எது இருந்தாலும் இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் சமாதானம் இருப்பதும் கிறிஸ்துவ வாழ்க்கை. அவரை நினைச்சுட்டே இருக்கணும். அப்பதான் அவர் பாப்பார். நினைச்சுட்டே இருக்கியா, வா வாப்பா, என் கூடவே என்னுடைய சமூகத்தில் என்னுடைய எல்லைக்குள்ள பரவாயில்ல எத்தனை செக்ஷன் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா பெரியவர் சிறியவன் இருக்கு. எல்லாரும் பரலோகத்திலே எல்லாரும் பூலோகத்தில் எல்லாரும் பெரியவன் யோகாசனம், பரலோகத்துல எல்லாரும் சிறியவனா யோகாசனம் இருப்பான். அப்ப யோகாசனம் பெரியவனாகவும் அது மாதிரி பெரியவனா ஒன்று என்னவோ தெரியாது, போய் பார்த்தவங்க தான் தெரியும். ஆனாலும் அவருடைய சமூகம் மனவாழ்க்கைக்கு ஒரு சமூகம் உண்டு. அந்த சமூகத்துக்கு போகணும்னா அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் விட்டோணும். பிரியமற்ற காரியம் எதையுமே தொடரும். அப்புறம் வேதத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்களா யோசேப்பை பாருங்க, தாவீது, தானியேல் சொல்றான், ராஜாவின் போஜன பானத்தினால் தன்னை தீர்த்துப்படுத்தலாக நிச்சயித்துக் கொண்டான். ராஜாவின் போஜன பானம் கிடைக்குமா? இன்றைக்கு நம்ம பிரதமர் சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு கிடைக்குமா? இல்ல முதலமைச்சர் சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு கிடைக்குமா? கிடைச்சா என்ன செய்வோம்? ராஜாவின் போஜனங்களை காட்டி பெருசார். ஏன்னா இங்க இருக்கிற வியாதியெல்லாம் அன்னைக்கு கிடையாது. ராஜாக்கெல்லாம் நல்லா பயிற்சி எடுப்பாங்க. பட்டையில சொல்லுங்க, இரட்டை வாழ் சொல்லுங்க, அந்த தினம் ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வியாதியெல்லாம் அப்ப இருக்கிறதுக்கு எந்த விதத்துல வாய்ப்பே இல்லை. நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுவாங்க. ஒரு நாள் சவுளின் நாள்லயே ஒரு முன்னந்தொடை தொட்டுக்க வச்சாங்க, ஒரு முன்னந்தொடை அதோட கூட வச்சாங்க. இது இல்லாம சாப்பாடு கொண்டு அன்னக்கூடையில சாப்பிட்டுருப்போம். இன்னும் எவ்வளவு சாப்பிட்டாங்கன்னு தெரியல. அந்த காலத்துல நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தது. அப்படிப்பட்ட ராஜாக்கள் தன்னுடைய இசையில இருந்திருப்பாங்க. ராஜா ஒருத்த மனசை கவர்ந்துட்டா அத்தனை பேர் கவர்ந்துட்டான், அத்தனை பேர் காப்பாற்றிட்டான். நம்முடைய தேவன் ஒருவருடைய மனதை கவர்ந்துருவோம் என்று சொன்னால் அவ்வளவு பேரையும் காப்பாற்ற முடியும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் புத்தித்தமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். நீங்கள் என்ன மட்டும் 2 நினைவுகளால் கொந்தி நடப்பீர்கள். 2 நினைவு நடக்கலன்னா என்ன பண்றது? பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? பயந்து ரகசியமா போறோம்னா உண்டு. பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? பயந்து குந்தி நல்ல உறுதியான அவர் நடையை சிறப்புள்ளதா இருக்கிறார். உறுதியான நடை
இல்லாமல் குந்தி குந்தி நடக்கிறவர்கள் எந்த மட்டும் இது 18ஆம் அதிகாரம் 37 38வது பிதாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். 400 விக்கிரக ஆராதனை தீர்க்கதரிசிகள், 400 விக்கிரக ஆராதனை தீர்க்கதரிசி. எளிய ஒரே ஒருவன் தான், எளிய ஒரே ஒருவன் பலியை வெட்டி சந்தாக வெட்டி அதில் வாய்க்கால வெட்டி அதில் தண்ணியை ஊற்றி விறக வச்சு தண்ணியை ஊற்றி ஜபம் பண்ணான். ஜபம் பண்ணின பொழுது அவருடைய ஜபத்துக்கு வெளியிறக்கமாய் பதில் கிடைத்தது. கர்த்தருடைய அக்னி அந்த பலியை அங்கீகரித்தது. பலியை அங்கீகரித்தோட இதை பார்த்தோட அப்பொழுது கர்த்தருக்கு அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. தண்ணீர்தான் எல்லாம் போயிட்டு தண்ணி ஊற்றின விறகு எரியுமா? இதை பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ணை போட்டு முகம் கூப்பிடுவதற்கு கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம் என்று அவர்களையே சொல்ல வைத்தார். விக்கிரக ஆராதனை தீர்க்கதரிசி 4 பேர், ஒரே ஒருவர். இப்ப கர்த்தருக்காக நிற்கும் போது ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தாலும் சரி, சிறிய கூட்டத்தை பார்த்தாலும் சரி, கர்த்தருக்காக நிற்கும் பொழுது வைராகியமாக தைரியமாய் நிற்கணும். சிலர் நிற்கும் போது ஆண்டோட பத்தி பேசியிருந்தான், சிலர் வந்தாங்க பேச குறைச்சுவாங்க. தன்னுடைய சொந்தக்காரோ இல்ல நண்போட அதிகாரியோட தான் கர்த்தரை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க, சொல்றதை குறைச்சுவாங்க. மனசுக்கு முன்பாக வெட்கப்பட்டா தேவனுக்கு முன்பாக அவமனை கொண்டு, மனசுக்கு முன்பாக நாம் தைரியமா பேசினா தேவனுக்கு முன்பாக அவரை நம்ம பற்றி தைரியமா பேசுவார். இப்ப நாம் சொல்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்கு. நாம ஆவிக்குள்ளாய் நினைத்து சொல்லும்போது ஏதாவது ஒரு நடக்கும். அவங்க கேட்க மனம் திரும்புவாங்க, இல்ல அவர்கள் தூண்டப்பட்டு நாம எதிர்ப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது. எதிர்ப்பாங்க, இல்ல ஏற்றுக்கொள்வாங்க. என்ன நடந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு நம்மிடத்துல ஒரு தைரியம் இருக்கும். யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவற்றை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின ஜாதிகளின் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாக. எத்தனையோ காரியத்துக்கு பரிகாரம் கிடைத்திருந்தார். எல்லாவற்றிற்கும் பரிகாரம் செய்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்துக்கும், எல்லா அக்கிரமத்திற்கும், எல்லா மீறுதலுக்கும், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்ட, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் மறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல், அக்கிரமம், பாவம், எல்லா அநியாயத்துக்கும் பரிகாரம் செய்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்முடைய பரிகாரி அவர்தான். அது என்ன செய்யணும்? நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்கணும். அழகுடையா இல்ல, தோரபோல் அல்ல, வேற வழியே இல்லாம அல்ல, தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு கேட்கணும். பாடம் படிக்கிற அளவுக்கு கூட பிள்ளைங்க இந்த அளவுக்கு படிக்கிறாங்க என்னவோ தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு கேட்கணும். கவனமாய் கேட்டு
அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். வந்த வாதைகள், அந்த வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்படும் என்று சொல்லுகிறார். ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு பலத்தோடு சமாதானம், தைரியமே முக்கியமான பிரச்சனை. பயம்தான் பிரச்சனை. பயமே பாதி வியாதியை பெருக்கி விடும். தைரியம் பாதி வியாதி அழிச்சிடும். கர்த்தருக்குள் தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் மரணம் நமக்கு ஒரு விஷயமே கிடையாது. மரணம் என்று பயணம் எத்தனை பேர், மரணம் உடனே எத்தனை பேர் தைரியமா இருப்போம், பயப்படாம எத்தனை பேர் தைரியமா இருப்போம். மரணத்துக்கு ஏன் பயப்படுறோம்? பரலோகத்தில் போவோம் நம்பிக்கை இல்லை. நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன நெருக்கம் என்பது நமக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். இப்ப மரணம் வருது என்றால் சந்தோஷமா இருக்கக்கூடிய யார்? அது வந்தா கூட திரும்ப போயிருக்கு. கர்த்தர் அனுமதித்தாதான் போட்டுவோம் திரும்ப. இப்ப நமக்குள்ள என்ன தைரியம் இருக்கு? ஏன் மரணத்துக்கு பயப்படுறோம்? எங்க போவோம்னே தெரியாது, என்ன நடக்கும்னே தெரியாது என்பவர்கள்தான் மரணத்திற்கு பயப்படணும். அல்லது துணிகரமாய் பாவத்தில் இருக்கிறவர்கள் மரணத்துக்கு பயப்படலாம். ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சின்ன சின்ன விஷயமான கர்த்தர் வெளிப்பாடு நடத்தி நாம் தேவனோடு செய்து அவருடைய சமாதானத்துக்குள் இருந்து நிறைந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் மரணத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் எது கிடைக்காம இருந்தாலும் சமாதானமா இருக்கும். தேவைதான், எல்லாம் தேவைதான். ஆனா நம்மளால சமாதானமா இருக்க முடியும். விண்ணப்பம் இருக்கும், தேவை இருக்கும். அடிப்படையான காரியத்தை கர்த்தர் தொடர்கிறது. அடிப்படையான காரியத்தை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வார் என்றார். உயர்த்துவதும் உன்னதமான நிலையில வைப்பதும் இன்னும் அது அவருடைய விருப்பம். நாம் எந்த அளவு நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமாய் பொறுப்பாய் நடந்து கொள்வோம், அதை போன்று நம்முடைய கர்த்தரை பெரிய பொறுப்புகளை கொடுப்பார், நடத்துவார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் 3 நான் இட்ட ஆணையை நிறைவேற்றும். கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, ஈசாக்குக்கு தரிசனமாகி, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கெராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, இதெல்லாம் என்ன பண்றது? ஆண்டவரை தேடி தேடி போக வேண்டியதார். எந்த சர்ச்சுக்கு போனா தரிசனம் கிடைக்கும், எந்த ஊழியக்காரத்துல போய் ஜோபனா தரிசனம் கிடைக்கும், எங்க போனா கர்த்தரை தரிசிக்கலாம். தனிமை இருக்க மலை மேல காட்டுக்குள்ள தனிமையில எங்க போனா ஆண்டவரை தரிசிக்கலாம் என்ற சூழ்நிலை இருக்கு. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. ஆபரம் போனா கர்த்தரை தரிசனம். யாக்கோபு போனான், கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். கல்ல நட்டு வச்சுட்டு போனான். இங்க ஈசாக்கு போனான், கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அப்போ இவனும் பஞ்சமா இருக்கு, வயிற்று பிழப்புமே நடந்திருப்பான். ஆபிரகாமின் நாட்டில் உண்டான பஞ்சத்தை பின்னும்
ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிட்டு அப்பொழுது ஈசாக்கு பேசுவதற்கு ராஜாவை அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் போக சொல்லி போன இவனா போனான். அங்க போனா ஏதாவது நல்ல சாப்பாடு கிடைக்குமா, விளைச்சல் உண்டாயிருக்குமா? பஞ்சம் பிச்சைக்காரன் எல்லாம் கிடையாது. அவருடைய தாத்தா அப்பா நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. ஈசாக்கு நல்லா சம்பாதிச்சிருக்காரு ஆபரகம். அதையெல்லாம் போட்டு செல்வந்தனா தான் போறான். ஆனா பஞ்சமடையில தான் போறான். தோல்ல பஞ்சம் வந்துருக்கு. இங்க சரியா சாப்பாடு கிடைக்கல, காசு கொடுத்தாலும் கிடைக்கல, அங்க போனா கிடைக்குமா? அப்படிதான் போறான். பஞ்சமடையில தான் போறான். இவன் தான் போறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி வேதத்துல பாருங்க, அவனும் ஓரத்துல கர்த்தர் தரிசனமா. இங்கே போய் ஆபிரகாம் அவனுக்கு தரிசனமாகி, இங்கே போய் ஈசாக்கு அவனுக்கு தரிசனமாகி, யாக்கோபு அண்ணனுக்கு பயந்து போறான். அண்ணன் பயந்து லாபானை தேடி போறான். காட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு இருக்கான். கர்த்தர் அங்கே அவனுக்கு தரிசனமா. லாபான் வரான் யாக்கோபு விரோதமா. கர்த்தர் தரிசனமா எச்சரிக்கிறார். நன்மை எல்லாம் பேசக்கூடாது. கவனம் தெரியார். எதுக்காக லாபான் தரிசனமானால் யாக்கோபுக்காக தரிசனம். ஆனா இன்றைக்கு தரிசனம் என்னன்னு சொல்றது தெரியல. கற்பனை செய்து கொண்டு மனக்கண்மான் நிறுத்தி இதான் தரிசனம் நினைச்சிட்டு இருக்காங்க. தரிசனமாகி வேதத்தை நல்லா வாசித்தால் கர்த்தர் எப்படி தரிசனமானார்? சகரியாவுக்கு தேவன் தரிசனமானார். மரியாவுக்கு தேவன் தரிசனமானார். தானியேலுக்கு தேவன் தரிசனமானார். எல்லாம் தரிசனமானார். இவங்கெல்லாம் இருக்கிறது தான் வந்தார். வேலையெல்லாம் போறது. நமக்கு எந்த இடம் ஜபம் பண்ண வாய்க்கப்பட்டிருக்கிறதோ, எந்த இடம் நமக்கு அமைந்திருக்கிறதோ, அந்த இடத்துல ஒரு நபர் கர்த்தரை மனதார கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பொருளாசை இருக்கக்கூடாது. கைக்கு வர்றத பத்திரமா வச்சுக்கலாம். பொருளாசை இருக்கக்கூடாது. பொருளாசை ஆகிய விக்கிரகாரன் வேதத்தில் பொருளாசை என்பது விக்கிரகாரன். அந்த வீட்டில் அந்த ஜாமாக்கு இந்த ஜாமாக்கு நான் அதெல்லாம் வாங்கணும், எல்லாம் பொருளாசை. நமக்கு என்ன வேணுமோ அது ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு என்ன வேணுமோ நம்முடைய வருமானத்துக்கு உட்பட்டு அதை வாங்க. ஒரு வெள்ளி பாத்திரம் வாங்கியிருக்காங்கன்னா நம்ம சில்வர் பாத்திரம் வாங்க, பித்தளை பாத்திரம் வாங்கியிருக்காங்க நம்ம சில்வர் பாத்திரம் வாங்கிக்கலாம். அருமை பாத்திரம் இந்த பாத்திரம் நமக்கு தேவை, இதுலதான் தேவை என்பது கர்த்தர் நம்மை வைக்கிற ஸ்தானத்தை சொல்லும். அவங்க அந்த வாகனம் வச்சிருக்காங்க, எனக்கு அதே வாகனம் வேணும், நமக்கு ஒரு வாகனம் வேணும், அவ்வளவுதான். எந்த வாகனத்தில் நாம் தகுதியாகிறோம் அந்த வாகனத்துல போனா உடைய அவர்கள் அந்த உடைய இருக்கிறார்கள், எனக்கு அது வேணும் அப்படின்னா கிடையாது. பொருளாசை விக்கிரகாராதனை என்று வேணும். நாம் இருக்கிற நிலையில இருந்து கர்த்தர் நாம எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில இருந்து பொருளாசை பணாசை இல்லாமல் விருதையை வெறுமையாக்கி உண்மையா மனமுடைந்து. எப்படி மனமுடையணும்? அவர்களால் தான் இருக்கிற இடத்துக்கு போனீங்க, தாவீது இருக்கிற இடத்துக்கு போனீங்க, ஈசாக்கு இருக்கிற இடத்துக்கு போனீங்க. யாக்கோபு தூங்கிட்டு தான் இருந்தான், அவன்கிட்ட போய் தரிசனம் கொடுத்தீங்க. தானே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது தரிசனம் கொடுத்து வேடிக்கையில தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டதுன்னு சொன்னீங்களே, அந்த தேவனுக்கான நான் கேட்கிறேன். ஆண்டவர் எனக்கு இறக்கம் மனம் உடைந்து நான் கூப்பிட்டேன். நிச்சயமா கூப்பிடுறது மனம் உடைந்த அந்த ஆசை. சண்டை நடந்து இந்தியாவை பாகிஸ்தான் இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்க. இந்த இளைஞர்கள் போன மாசம் திருமணமான இளைஞர்களோடு இருப்பாங்க. அந்த சண்டை நடக்கும் போது இந்த இளைஞருடைய மனைவிமாருடைய மனநிலை எப்படி இருக்கும் இருக்காங்க. இந்த சண்டை நடக்குது, இந்த மனைவியுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவருடைய தாயாரின் மனநிலை எப்படி இருக்கும்.
அவங்க ஜெபம்னா எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஒருவேளை அவங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க, யாராவது ஜெபம் பண்ண சொல்றாங்க, இயேசு ஜெபம்னு ஒரு பையனை காப்பாற்றணும்னு சொன்னா அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? மனமுடைத்து இந்த மகனை உயிரோடு பார்க்கணும், இந்த கணவனை உயிரோடு பார்க்கணும், அந்த ஆர்வம் மனமுடைத்து ஆண்டோரை பார்க்கணும், ஆண்டோரை தரிசிக்கணும் என்ற மனமுடைத்து எத்தனையோ பேர் இன்றைக்கும் பூமியிலே தேவனுடைய தாசர் ஊழியக்காரர், தேவனுடைய பிள்ளைகள் தரிசனங்களை கண்டவர்களாக தான் இருக்கிறார். சொன்னா நம்ப மாட்டாங்க, அதனால சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் சொல்றது இல்லை, சொன்னா நம்ப மாட்டாங்க. சொன்னா இது ஒரு மெயின் பாயிண்டா வச்சு அந்த வாரம் பிரசங்கம் முடிச்சும் அவரை குறை சொல்லி பிரசங்கம் இன்றைக்கும் உண்டு. இது கடைசி காலம். நாம் தரிசனங்களை சொப்பனங்களை காண்கிற நாள். நாம் தரிசனங்களை காணலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் இருந்தான், அங்க போய் கர்த்தரவனுக்கு தரிசனமா, கர்த்தரவனுக்கு தரிசனமானா நீ எகிப்துக்கு போகாமல் நாமது சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஒரு தேசத்துக்கு போயிடான், ஆனா இன்னொரு தேசத்துக்கு போயிடாத, குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூடி இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து தவறுமாய் ஆபராம நான் ஆணையை நிறைவேற்றுவேன், இந்த தேசத்தில் குடியிரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். நாம் இருக்கிற இடத்திலே கர்த்தர் நமக்கு தரிசனத்தை கொடுக்கிறார், நம்மோடு பேசுவார். நம்முடைய இருதயம் திறந்திருக்கணும், அட்டை பற்றி திறக்கக்கூடாது. இருதயம் பொருளாசையினால, பேராசை, பணாசையினால நிரப்பப்பட்டிருக்கூடாது. தேவனுடைய வார்த்தையினால் அவர் பயப்படுற பயம், அவர் கீழ்ப்படினால நிறைந்திருக்கணும். தேவன் நமக்கு தரிசனமாவார். 47ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ஆதியாகமம். யோசேப்பு ஜனங்களை நோக்கி எல்லா நிலங்களையும் பார்வோனா வாங்கிட்டான். ஒரு இடத்துல எல்லாம் இப்படி மாறி போகும். ஏன்னா நம்ம நிலம் ஞாபகம் இருக்கும். நடப்பது என்ன? பஞ்சம் கொடிதாய் இருந்தது, பஞ்சம் கொடிதாய் இருந்தது. கொடிதான பஞ்சத்துல ஆடு மாடு முதலான எல்லாவற்றையும் வாங்கிட்டு ஆகாரம் கொடுத்தான். பின்னும் பஞ்சம் கொடிதாய் ஏதுல. இந்த பஞ்சம் கொடியா இருக்கிற நேரத்துல ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வனா வாங்கி கொண்டு இதோ உங்களுக்கு கொடுக்கிற விதை தானி, இதை நிலத்தில் விதையுங்கள். அவங்களுக்கு தண்ணி எங்கிருந்து வந்தது? பஞ்சம், கொடிய பஞ்சம். 7 வருஷம் மழை பெய்யுது. இது கடைசி வருஷமா இருக்கலாம், இல்லைன்னா 6 வருஷம் ஆச்சு. பூமி நனைஞ்ச வருஷ கணக்காச்சு. பஞ்சம் கொடிதா இருக்கு. விதைத்தான் இந்த கொடுத்தான். விளைவுகள் 5 வகை பார்வனுக்கு கொடுக்க வேண்டும். மற்ற 4 வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களோட இருக்கட்டும் என்றார். அப்பொழுது அவர், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றி எங்கள் ஆண்டவருடைய கண்களில் எங்கள் தயவளிக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்றார்கள். மழை பெய்து வருஷ கணக்காச்சு. பஞ்சம் கொடிதா இருக்கு. அடுத்த தேசத்துல இருக்கணும்னா தானி வாங்கிட்டு போறான். இங்கே பஞ்சம் கொடிதா இருக்கு. 6 கடனை வாங்கி கொடுத்தான். இப்ப தானியம் கொடுக்குறான். அதுக்கு எந்த விதைக்கிறது? மழை கிடையாது, பூமி வறண்டு கிடந்துச்சு. இங்க போய் விதைக்கிறது? 5 ஒன்று பார்வோனுக்கு சேருவார் என்று யோசிப்பிட்ட கட்டளைப்படி தேசத்தில் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது.
ஆசாரியர் மாதம் பார்வனை சேராமல் நீங்களாக இருந்தது. இஸ்ரவேலர் ஈப்ட் தேசத்துல ஓசை நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கு நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பருகி பெருகினார்கள். எங்கிருந்து மழை பெய்து தண்ணி எப்படி கிடைத்தது? அதான் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு செய்கிற அதிசயம். எல்லாம் பஞ்சம், கொடிய பஞ்சம். ஒரு வருஷம் மழை பெய்யறதுனால அடுத்த வருஷம் விவசாயம் பண்ண முடியாது. அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி போறது என்னன்னு தெரியும். மழைதான் மழை பெய்யாத வருஷம் விதைய கொடுக்குறான். ஒரு விதைச்சு விவசாயம் பண்ணுங்க, அஞ்சல் ஒரு பங்கு கொடுத்துருங்க, நீதி வச்சுங்க. அவங்க சொல்றாங்க எங்களுடைய உயிரை காப்பாற்றுன்னு சொல்றாங்க, நன்றி சொல்றாங்க. தேவன் அப்படிப்பட்டவர். வறட்சியான நிலத்தில் பசுமையை உண்டாக்கும். வறட்சியான நிலம் ஒண்ணுமே இருக்காது, வறண்டு போயிருக்கும். திரும்ப செழிப்புண்டா, வறண்டு பயிரெல்லாம் காஞ்சி வெறும் அங்கங்க காஞ்சி இருக்கிற இடத்துல இயேசுவின் நாமத்தினால் ஜீவனை பெற்று கொண்டு தண்ணி அருகி இறச்சிட்டு வந்த உடனே அந்த வயிறு கிடைச்சது பாருங்க, கிடைச்சது. இந்த பாடத்தை ஊர் தலைவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளவு மருந்தடிக்கிறோம், இப்படி இருக்கு, அவன் தண்ணி தானே எடுத்துட்டு போனாங்க. ஆண்டவர் காஞ்ச நிலவாந்தால் வறண்ட பயிர்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தவர். மனிதனுடைய வாழ்க்கை வறண்டு போனாலும் மறுபடியும் புதிய ஜீவனை கொடுக்கிறவர். நிலம் ஒரு குறைவானா ஒரு பொருள் வழியே கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கெட்ட உலகம். அன்னைக்கு சம்பாதிச்சா அன்னைக்கு சரியா போயிடும். ஒரு வழியே கிடையாது, என்னமே கிடையாது. அதை மாற்றி கொண்டு வந்து செழிப்பு உண்டாக்கி ஒரு பச்சையா வச்சிருக்காரா இல்லையா? சபையினால் பிரயோஜனப்பட்ட ஆத்மாக்கள் எத்தனை, மரணத்தருவாய் இருந்த எத்தனை ஒருவரு காப்பாற்றப்பட்டிருக்காங்க. என்ன வியாதின்னு தெரியல. பாவனாத்துல சொல்றவங்க இந்த பாலகிருஷ்ணன்றவனுக்கு அது என்ன வியாதின்னே தெரியல. உடம்பெல்லாம் புழு கட்டிச்சு கொட்டுக்கு, உடம்பெல்லாம் புழு. எட்டு எங்க போனா இப்போது தெரியும், அவன் கொடையும். அது என்ன வியாதின்னு தெரியல. கத்தர் சோகம் கொடுத்தாரா இல்லையா? எத்தனை வியாதி, மரணத்தோட சோதனை கொடுத்திருக்கிறார். வறண்ட நிலத்தை செழிப்பாக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை என்ன சூழ்நிலை இருந்தோ வறண்ட சூழ்நிலை வந்துட்டோமா, நம்மை செழிப்பாக்குவதற்கு அவர் வர வேண்டதா இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை செழிப்பாக்க, தனிப்பட்ட நம்மை செழிப்பாக்க, தேசத்தை கூட செழிப்பாக்க வல்லமையாக இருக்கிறார். திறப்பி வாசலில் அவர் முன்பாக நிற்க ஆயத்தமாக இருப்போம். எல்லா செழிப்பையும் ஆசீர்வாதத்தின் தேவன் நமக்கு தருவார். சோதர ராஜா துதிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவை நன்றி உறவை தெரிகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றி செய்யும், இந்த ஆராதனைக்காகவும் நன்றி செய்யும். இந்த ஆராதனை அங்கீகரிக்கப்பட வேண்டுமா தெரியும். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருமே வல்லமை நடத்துவர்கள், ஒவ்வொருடைய சரீரத்தின் கலவை சுடவிகள், போராட்டங்கள், வேதனை, வியாதிகள், பாவ சாபங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு போவர்கள். சமாதானம் தேவனை இறங்கி ஒவ்வொரு இதயங்களிலே குடும்பங்களிலே குடியுண்டு ஆளுகை செய்கிறார். தொடர் நடைபெறுகிறது ஆராதனம் ஆசிரியர் அங்கீகரிக்கிறார். யாவும் முடிவுக்கு சாட்சிய நிலைத்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். நாமமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழுமையான பரிசுத்தமாவே ஸ்தோத்திரம். நாமமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். தேவ தேவ தேவ